ஹலோ காய்ஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மன்னோட 47 அப்புறம் 48 இந்த 2 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 46 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்க, நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்களா? இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ஹோலி சோட எடுக்கிறதுக்கு 3வது ட்ரையல்ல ஆர்கிலிச்சு கூட சண்டை போட்டு அதையும் தோக்கடிச்சு அப்புறமேட்டுக்கு அந்த ஹோலி சோடா அவன் எடுத்திருப்பான். அப்புறம் நம்ம ஹேண்ட்ஸ் இம்மோர்டல் கிங்கும் வெக்டர் அப்படிங்கிற ஒருத்தனை ரெக்யூட் பண்ண வந்திருப்பான். அப்ப யாரோ இந்த வெஸ்ட் அப்புறம் சவுத் இந்த 2 இடத்துலயும் ஒரே நேரத்துல சாக்ரிஃபைசல் ரிச்சுவல் நடத்தி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் என்ன கேட்காம இங்க என்னடா பண்றீங்க, சரி நானே வரேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு அவனுங்கள தேடி போயிருப்பான். அப்ப அந்த ஆஃப் அபீஸை சேர்ந்தவனுங்களும் அந்த ரிச்சுவலை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு இந்த உலகம் கூடி சீக்கிரம் அதோட முடிவை பார்க்கும் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த ரிச்சுவல் நடத்தி இருந்தானுங்களா, அங்க ஒரு டார்க் எனர்ஜி பில்லர் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது, இந்த அபீஸ் இது எப்பரா திரும்ப வந்துச்சு, இது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் இழந்தா கூட இந்த ஒட்டுமொத்த உலகமும் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும். இப்ப இதை எவன்டா ஓபன் பண்ணது, அப்புறம் அது என்ன ஃபர்ஸ்ட் இம்மோர்டல் கிங்கா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இதை நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த ஆஃப் அபீஸை சேர்ந்த மொத்த பேரும் செத்து போயிருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் நான் ரொம்பவே லேட்டா வந்துட்டேன், இவனுங்க எல்லாம் இந்த ஆஃப் அபீஸை சேர்ந்தவனுங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்போ ஒரு வாய்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட, இந்த வேர்ல்டுல இருக்க எல்லாருமே நாம அழிக்கிறதுக்காக தான் உயிரோட இருக்காங்க, இந்த நிலம் ஃபுல்லா ரத்தமாகணும், இங்க உயிரோட இருக்க ஒவ்வொரு கிரியேச்சருமே நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண படைக்கப்பட்டது, அதனால அவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் இம்மோர்டல் கிங் தானே, இந்த இம்மோர்டல் கிங் இந்நேரம் அபீஸ்ல தானே இருந்திருக்கணும், இங்க என்ன பண்றான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த இம்மோர்டல் கிங்கும், நீ ஏன் காத்துக்கிட்டு இருக்க, வா வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கா, இந்த உலகத்தை நம்ம சேர்ந்து அழிக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், தக்காளி நீ யாரா எனக்கு கமாண்ட் கொடுக்கறதுக்கு, நான் யாரோட கமாண்டுக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த இம்மோர்டல் கிங்கே ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது, இவனை ஏன்டா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு வாய பழகுறான். நம்ம ஹீரோவும், டேய் மத்தவங்கள மாதிரி என்ன நினைச்சிடாத, நான் அவ்வளவு சீக்கிரமா தோக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த இம்மோர்டல் கிங்கும் கத்தி சிரிச்சுக்கிட்டே, டேய் உனக்கு சாவு வராதுன்னு நினைச்சியா, நீ என்னதான் ஒரு இம்மோர்டல் கிங்கா இருந்தாலும் உனக்கும் சாவு வரும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், பரவாயில்ல இது கொஞ்சம் இம்ப்ரெசிவா தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த இம்மோர்டல் கிங்கும், பரவாயில்ல நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, ஆனா நான் இல்ல, நாம எல்லாருமே ஒன்னோட ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஓ இதனாலதான் என்னோட ஹார்ட்ல ஒரு இம்பியூரிட்டி இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறான். அப்ப அந்த இம்மோர்டல் கிங்கும், நம்ம 2 பேத்தோட பாண்டு இதை பிரிக்கவே முடியாது, நீ ரெசரக்ட் ஆனப்பயே நானும் ரெசரக்ட் ஆயிட்டேன், இருந்துட்டு போட்டோம், முடிஞ்ச கதையே பேசணும், இப்போ நான் உன்னை சொல்றேன், நீ தான் இனிமே இந்த உலகத்தோட இம்மோர்டல் கிங், உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன், இந்த வழியில இருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், நீ என்னடா கத்திட்டே கிடக்குற அப்படின்ட்டு, ஒரு நிமிஷம் இப்ப என்னடா சொன்ன, என்னை இதுல இருந்து ரிலீஸ் பண்றியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இப்போ நான் ஃபீல் பண்றது எல்லாமே ஒரு எமோஷன் மட்டும்தான், அப்படின்னா நான் இப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும், அப்புறம் என்னோட ஹார்ட்ல இருந்தே உன்னை மொத்தமா அழிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அந்த இம்மோர்டல் கிங்கும், என்னது உன்னால என்ன மொத்தமா அழிக்க முடியுமா, நீ சொல்றத பார்த்தா சிரிக்கிறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல, அது யாராலையும் முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவனோட ஹார்ட்ல கையை வச்சுட்டு, நான் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும், நான் இதுக்கு சீக்கிரமா முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு அவனோட பர்சோனா ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு, இந்த ஸ்கில் மூலியமா என்னோட சாக்ரிஃபைஸ் எமோஷனை நான் கண்ட்ரோல் பண்ணணும், இப்போ இந்த ஸ்கில்லோட எஃபெக்டை என்னோட ஹார்ட்டுக்கு செலுத்தி இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா அவனை நான் மொத்தமா அழிக்க போறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த இம்மோர்டல் கிங்கே ஷாக் ஆயிட்டு, இதுக்கு வாய்ப்பு இல்ல, நீ என்ன முழுசா அழிக்க போறியா, பரவாயில்ல எனக்கு ஒரு சாவு கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், ஃபேர்வெல் என்னோட சீனியரோட ஃபேர்வெல் பார்ட்டி, சீனியர் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த டீமன் கிங் அழிஞ்சதும் ஏதோ ரூயின் லெட்டர்ஸ் மாதிரி அங்க பறக்குது, அந்த லெட்டர்ஸும் நம்ம ஹீரோ கைக்கு வருது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு, இந்த கிஃப்ட் இது எனக்கு பிடிச்சிருக்கு சீனியர் அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, மீதி இருக்க இம்மோர்டல் கிங்கோட லொகேஷன்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த கிஃப்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்யூ சீனியர் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அந்த மீதி இருக்க பிளேஸுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா அவனுக்கு செகண்ட் அப்புறம் தேர்ட் அந்த இம்மோர்டல் கிங்கோட பவரும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறமேட்டுக்கு அந்த இம்மோர்டல் கிங்ஸை பத்தி சொல்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இம்மோர்டல் கிங் இந்த கான்டினென்ட்ல பாதி பிளேஸ் அழிச்சிட்டாரு, அப்புறம் செகண்ட் இம்மோர்டல் கிங் இந்த எம்பையரை ஃபுல்லாவே அழிச்சிட்டாரு. இதெல்லாம் இவங்க தனியா பண்ணாங்களா அப்படின்னா இல்ல,
இவ்வளவு பவர் இருந்தாலும் கூட இவங்களுக்கு கீழே ரொம்பவே லாயலான டீமானிக் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இந்த ஆர்மியில இருக்க எல்லாருமே டீமன் கிங்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அந்த ஆர்மியில இருந்த பாதி சோல்ஜர்ஸ டிவைன் ஆர்டர் கொன்னுட்டாங்க. மீதி பேர்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த டிவைன் ஆர்டர் பிடிச்ச எல்லா சோல்ஜர்ஸுமே இந்த அபிஸோட எட்ஜ்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹென்ரிச்சும் அந்த ஹோலி சோட எடுத்துட்டு வெளியே போயிடுறான். அப்ப நம்ம ஹீரோவும் இது என்னதுடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க ஏதோ டார்க் எனர்ஜி மாதிரி இருக்கு. அங்க இருந்தே இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு ஆர்க் கிளிச் கூட சண்டை போட்டான்ல அந்த ஸ்கெலிட்டன் வருது. அந்த ஆர்க் கிளிச்சும் வெளியே வந்துட்டு அந்த முட்டாள் பெலாடின்னு என்ன கொன்னுட்டான். நான் அந்த ரிலத்துல இருந்ததுனால தப்பிச்சேன். இப்போ அந்த ரிலத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் வணக்கம்டா மாப்பிள்ள இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஆர்க் கிளிச்ச ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு இல்ல அதோட ஹார்ட்டே ஒரு செகண்ட் நின்னு போச்சு. நம்ம ஹீரோவும் அட நான் உன்னை இப்பதானே பார்த்தேன், மறுபடியும் நம்ம சந்திக்கிற மாதிரி இந்த விதி ஏற்படுத்தி இருக்க, உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்க் கிளிச்சும் எனது மறுபடியும் நீயா என் உசுர் எடுக்கிறதுக்குனே வரியாடா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த ஆர்க் கிளிச்ச போட்டு பொழந்து டேய் என்ன மன்னிச்சிரு, நீ ஏன்டா என்கிட்ட வந்த, நீ ரெக்கரேஷன் ஆனது ஒரு தப்பான டைம்ல ரெக்கரேஷன் ஆயிட்ட, அதனால நீ போயிட்டு வாடா அப்படின்னு அந்த ஆர்க் கிளிச்ச கொன்னுட்டான். அப்ப ஏதோ ஒரு ஸ்டோன் மாதிரி அதுகிட்ட இருந்து விழுவுது. அது வந்து அந்த ஆர்க் கிளிச்சோட கோர் ஆட்டங்குது. நம்ம ஹீரோவும் அந்த கோர் எடுத்துக்கிட்டு இந்த அபீஸ்ல இருந்த டீமன்ஸ ஒரே செகண்ட்ல இந்த ஹோலி சோட வச்சு அழிக்க முடியுதா? சரி ஓகே நான் இப்ப இந்த கோரை அழிச்சாகணும் அப்படின்ட்டு இல்ல வேண்டாம் இதை இப்ப பண்ண வேண்டாம், இதுக்கு ஒரு வேலை இருக்கு, இதை ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சா அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறான். யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம இம்மோர்டல் கிங் தான். நம்ம ஹீரோவும் நான் உன்னை ஒரு புது மாஸ்டர் கிட்ட கொடுக்க போறேன், அவரு உன்னை நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அந்த ஊ ஆஃப் அபீஸ் செகண்டா ஒரு இடத்துல சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல் நடத்தினாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல தான் அவனுங்க சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல் நடத்திக்கிறானுங்களா, சரி நான் வரத்துக்கு முன்னாடி எல்லாம் ஓடிட்டானுங்களா அடங்குது. ஆனா இந்த அபீஸோட எனர்ஜி அது ஸ்கைல இருந்து வந்தது நல்லாவே தெரியுது. என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும் இந்த இடத்துல நிறைய பேர் இருந்து முழு கவனத்தோட இதை நடத்திருக்கானுங்க. அதனாலதான் இந்த சீலிங்ல இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு. அப்புறம் இது என்னது மெட்டலா? அந்த ஊ ஆஃப் அபீஸ்ல இருந்தவனுங்க தான் எவனோ இதை கீழே போட்டு போயிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெட்டல்ல இருக்க எனர்ஜியும் டிஸ்டர்ப் ஆயிருக்கும், அதனால என்னால ட்ரேஸும் பண்ண முடியாது. ஆனா என்னால இதை பண்ண முடியும், இந்த மேட்னஸ் பவரை வச்சு அவனுங்க எங்க இருந்தாலும் என்னால ஃபாலோ பண்ண முடியும். யாருமே போக முடியாத கதவுக்கு பின்னாடி இருந்தா கூட என்னால அவங்கள கண்டுபிடிக்க முடியும். உங்களால எங்கேயும் ஓட முடியாது அப்படின்ட்டு ஐ ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனோட டார்க் எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த டார்க் மேஜிக்கோட ஆரிஜினான இம்மோர்டல் கிங்கோட ஹார்ட்டே என்கிட்ட இருக்கு, அதனால என்னால இதை பண்ண முடியும், நான் கண்டிப்பா இதை கண்ட்ரோல் பண்ணியே தீருவேன், நான் இப்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இது இப்ப ஃபைனலா முடிஞ்சிச்சு, என்னால இதை ஃபீல் பண்ண முடியுது, இந்த சில்லிங்கான எனர்ஜி இது என்னோட போன் அப்புறம் ஹார்ட் இது ரெண்டையுமே தூண்டுது. இப்ப என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் முன்ன இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த முட்டா பசங்க எனக்கு ஒரு பெரிய ஃபேவர் பண்ணிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இது வந்து இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா கீழே ஒரு எலும்பு கூடு கத்திட்டு கிடக்குது. இது ஒன்னும் சாதா எலும்பு கூடு இல்ல, என்ட்ரிசா அப்படிங்கிற டிராகனோட எலும்பு கூடு. அப்ப அந்த டிராகனும் கத்திட்டு நம்ம ஹீரோவை மறைச்சு பாக்குது. நம்ம ஹீரோவும் என்னால இதை நம்ப முடியல, இது ஒர்க் ஆயிருச்சா அப்படின்ட்டு அந்த டிராகனை வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த டிராகனும் பயங்கரமா கத்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த டிராகனை முறைச்சிக்கிட்டு நீ என்ன பண்ற, உன்னோட மாஸ்டரை உன்னால கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிறான். அப்ப அந்த டிராகனோட கண்ணும் ரோஸ் கலர்ல இருந்து ப்ளூ கலர்ல மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு நாய்க்குட்டி மாதிரி நம்ம ஹீரோட்ட விளையாண்டுட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் ஃபைனலா நீ உன்னோட மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்டியா, இப்ப நீ பாக்குறதுக்கே கியூட்டா ஒரு பெட்டு மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு இம்மோர்டல் கிங்கோட லெகசி இன்னும் முடிய கிடையாது, அது இப்பில இருந்தே மறுபிறவி எடுத்து தொடங்க போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த டிராகனும் நம்ம ஹீரோட ஏதோ சொல்றதுக்கு கத்துது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ஓ உன்னாலையும் அதை ஃபீல் பண்ண முடியுதா அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா ஒரு 5-6 பேரு புயல் வேகத்துல நம்ம ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இன்னைக்கு டைம் சரியில்லையாட்டங்குது, என்னால அந்த ஊ ஆஃப் அபீஸ பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாம அந்த டிவைன் ஆர்டர் வேற என்ன கண்டுபிடிச்சி இப்ப என் கதையை முடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கிறானுங்க, இன்னைக்கு நாளே சரியில்லடா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த டிராகனும் நீ என்னையா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ உத்து பாக்குது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு நீ பாக்குறத பார்த்தா ஏதோ ஊ மேல ஏறி போலான்னு சொல்ற மாதிரி இருக்க, ஏன்டா டேய் நான் முன்ன புண்ண டிராகனை ஓட்டினதே இல்லடா அப்படின்ட்டு சரி இதையும் தான் ஒரு கை பார்த்தலாமே அப்படின்னு டிராகன் மேல ஏறிட்டு 1000 வருஷம் கழிச்சு அந்த அபீஸை சேர்ந்தவனுங்க அந்த இம்மோர்டல் கிங்கோட அபீஸை ஓபன் பண்ணி இப்ப எனக்கு ஒரு டிராகனையும் கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. இப்ப கதை போற போக்க பார்த்தா எனக்கு எக்கச்சக்கமான
கர்மா பாயிண்ட் வர மாட்டேங்குதே. சரி அதையும் தான் கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, டேய் தம்பி உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டா பற அப்படிங்கிறான். அப்ப அந்த டிராகனும் பறந்து போகுது. நம்ம ஹீரோவும் அந்த டிராகன் மேல இருந்துகிட்டு, டேய் இன்னைக்கு நம்ம யாருன்னு அவனுங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான். அப்புறம் அந்த டிவைன் ஆர்டரை சேர்ந்த ஆர்ச் பைஷப்பும் நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம சீக்கிரமா போகணும், அந்த அபீஸ்ல இருந்து வர டார்க் எனர்ஜி, அதனால ஏதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கத்திட்டு கிடக்குறான். நம்ம ஹீரோவும், யோ புரிஞ்சிச்சு, நீ கத்தாம கொஞ்ச நேரம் வா அப்படின்ட்டு, நாங்க என்னதான் ஒரு எலைட் ட்ரூப்பா இருந்தாலும் எங்க கிட்ட சோல்ஜர்ஸ் இப்ப அதிகமா இல்ல, நாங்க இப்ப அங்க போனா அது கரெக்டா இருக்குமா இல்லையே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு வரான். அப்ப அந்த ஆர்ச் பைஷப்பும், நம்மளோட எனிமி அவனோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான், நாம இந்த டைம் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த ஆர்டர்ல இருக்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு, என்னடா வானம் கருப்பா இருக்கு, மறுபடியும் அந்த அபீஸ் ஏதோ வேலையை காட்டுறானுங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஆர்ச் பைஷப் கூட ஷாக் ஆகிட்டு, நீங்க பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கடா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மீதி சோல்ஜர்ஸ்லாம், டே அங்க பாருங்கடா அது ஒரு போன் டிராகன், அப்புறம் அங்க பாருங்கடா அந்த டிராகனுக்கு மேலதான் அந்த இம்மோர்டல் கிங் இருக்கான் அப்படின்னு பயத்திலேயே கதறானுங்க. நம்ம ஹீரோவும், என்ன டிவைன் ஆர்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஆர்ச் பைஷப்பும், டே இம்மோர்டல் கிங் நீ இந்த அபீஸ ஓபன் பண்ணதான் இங்க வந்தியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும், அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீங்க என்னடா பண்ண போறீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்ச் பைஷப்பும் டென்ஷன் ஆயிட்டு, டே முட்டாள் இம்மோர்டல் கிங் நீ இப்ப என்ன பண்ணிருக்கன்னு தெரியுதா, 1000 வருஷம் கழிச்சு அந்த அபீஸை நீ ஓபன் பண்ணதுனால கிட்டத்தட்ட இந்த கான்டினென்ட்டே கூட அழிஞ்சிருக்கலாம், இந்த அபீஸை ஓபன் பண்றதுக்கு நீங்க 10,000 பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கத்தறான். நம்ம ஹீரோவும், என்னது 10,000மா, இந்த ரிச்சுவலை நடத்துறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும், ஆனா 10,000 பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, அந்த உவா அபீஸை சேர்ந்தவனுங்க நான் நினைச்சதை விட பெரிய முட்டாளுங்களா தான் இருக்கானுங்க, முதல்ல அவனுங்களை கண்டுபிடிச்சி அவனுங்க கதையை முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த ஆர்ச் பைஷப்பும், டே அது மட்டும் இல்ல, இந்த கான்டினென்ட்டை நீ பண்ண டேமேஜ்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா இந்த அபீஸை வேற ஓபன் பண்ணிருக்கியா, இந்த அழிவுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம் அப்படின்னு கத்தறான். நம்ம ஹீரோவும், என்னது நானா, டே நான் என்னடா பண்ண அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இருந்தாலும் நான் வில்லனா இங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு, டே நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியாது, அதனால இது எல்லாத்தையும் நான் இப்பவே முடிக்க போறேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம், எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்குது, அவனுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம இன்னைக்கே கொடுக்கணும் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் மாசா, டே டிவைன் ஆர்டர்ஸோட நாய்ங்களா, நீங்க ஒன்னும் ரொம்ப எக்ஸைட் ஆக வேண்டாம், ஏன்னா நான் இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வார்னிங் தருவேன், இதுக்கு மேல என் வழியில குறுக்க வந்தீங்கன்னா உங்க எல்லாத்தையும் கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்ப அந்த 2 சோல்ஜர்ஸும் காண்டாயிட்டு, எனது வார்னிங் கொடுக்குறியா, டே நான்சென்ஸ், உன்னை கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவே அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப அந்த ஆர்ச் பைஷப்பும், டே கொஞ்ச நேரம் நிறுத்துங்கடா அப்படின்னு அவனுங்களை தடுத்து நிறுத்துறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸும், ஆர்ச் பைஷப் நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஆர்ச் பைஷப்பும், டே நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையா, அவன் இங்க வந்ததுல இருந்து நம்ம கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வானத்திலே தான் இருக்கான், அதை நீங்க கவனிக்கலையா, அந்த இம்மோர்டல் கிங் நம்ம கூட கான்வர்சேஷன் மேக் பண்ண வரல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், நீங்க என்னடா புதுசா ஏதோ பேசுறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஆர்ச் பைஷப்பும், டே அந்த இம்மோர்டல் கிங் நம்மள ஒரு டிராப்ல தள்ளிட்டான்டா அப்படின்னு கத்தறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, எனது டிராப்பா, டே உங்களை திருத்தவே முடியாதரா அப்படிங்கிறான். அப்புறம் கைஸ் இந்த மான்வாவில் இன்னும் ஒரு 5 சாப்டர் இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அந்த அல்கெமி கார்டு மான்வா போடலாமா இல்ல த ஹேமர் மான்வா போடலாமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் காலேஜ் போறதுனால 2ல ஏதோ ஒரு மான்வா தான் கண்டினியூ பண்ண முடியும், ஸோ அதனால நீங்க அதிகமா எந்த மான்வா கமெண்ட் பண்றீங்களோ நான் அந்த மான்வா கண்டினியூ பண்றேன். அப்புறம் நம்ம சேனலுக்கு இதுக்கு முன்னாடியே சுகன் அப்படிங்கிற ஒருத்தர் மெம்பர்ஷிப் போட்டிருந்தாரு, அவருக்கு என்னால கரெக்டா வீடியோ கொடுக்க முடியல, சுகன் ப்ரோ சாரி. அப்புறம் இப்ப புதுசா நருட்டோ அப்படிங்கிற மெயில் ஐடியில இருந்து ஒருத்தர் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப் போட்டிருக்காரு, நான் அவருக்காவது ஏதாவது ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கணும், அதனால நான் வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவரு பாக்குற மாதிரி மெம்பர்ஸ் ஒன்லில போட்டுருவேன். நீங்க யாரும் என்னடா இவன் மெம்பர்ஸ் ஒன்லில போட்டான் நாமளும் காசு கட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க, எப்பவும் போல ஒரு 6 மணி இல்லைன்னா 7 மணிக்கெல்லாம் அந்த வீடியோ நீங்களும் பார்த்துடலாம். நான் எதுக்காக மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ போடுறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப் போட்டவங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால தான். நீங்க யாரும் தப்பா நினைச்சிக்காதீங்க, உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நான் யாரையும் மெம்பர்ஷிப் போடவும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க போடலாம். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.